கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1:28 லூக்கா. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீர் வாழ்க. போதும், கர்த்தர் உடனே. அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. இங்க ஒரு மரியாள், யூத ஸ்திரீயாகிய மரியாளுக்கு ஒரு வாழ்த்து. என்ன வருது? நீ கிருபை பெற்றவளே. கர்த்தர் இருப்பாரா, இருக்கிறாரா? அப்படின்னா கர்த்தர் யாருக்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை இருக்குது. கிருபை இருக்கவங்கள்ட்ட கர்த்தர் இருக்கிறார். அப்படித்தானே? இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் கைவிட்ட நேராக டைரக்டாக பாதாளத்துக்குள்ள போயிட வேண்டியதான். வேற எங்கேயும் போக முடியாது. நேராக டைரக்டாக கீழே தான் போகணும். அப்போ மரியாளை ஒரு தேவ தூதன், தேவ சன்னதியிலே நிற்கிற தேவ தூதன் ஆனவன் வேதம் சொல்லுது. கேப்ரியேல் தூதன் யாருன்னா, ஆண்டவருக்கு முன்பாக எப்பவும் நிற்கிறவன். அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, போ மரியாதை போய் வாழ்த்து, அவளிடத்துல கர்ப்பவதியார் குமாரனை பெறுவாள் சொல்லு அப்படின்னு. அவர் வர, கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள் ஆசிரிக்கப்பட்டவளே. நீ கிருபை பெற்றாவே ஸ்திரீகளுக்குள்ள எந்த ஆம்பளையாவது ஆண்டவர் ஆம்பளைக்குள் ஆசிரிக்கப்பட்டவனே சொல்லிக்கிறாரா? இது எனக்கு அவர் மேலே கோபம் இருக்குது. இது ஆண்டவர் செய்கிற ஒரு அநீதி மாதிரியே தெரியுது. பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறாரு. ஆண்களிடத்தில் கிருபை பெற்றவர்கள் சொன்ன மாதிரி கிருபை தந்தார், கண் கழிச்சது. ஆனால் ஆண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவனா எந்த ஆளும் இல்லை. ஏன்? அது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு சப்ஜெக்ட், ஒரு நாளைக்கு பேசுகிறேன். அது பெரிய காரியம், அந்த காரியம். சரி, இப்போ 38வது வசனம் வாசிங்க. லூக்கா 1:38. அதற்கு மரியாள், போதும், இதோ ஆண்டவருக்கு நான். பாருங்க, மரியாள் இடத்துல ஒரு கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசுன்னு பேருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஐயோ புருஷன் அறியனே, பரிசுத்த நினைடுவார். எல்லாம் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. 38 அதிகாரம் சொல்லுது, ஆண்டவருக்கு அவர் ஸ்திரீகளுக்குள் ஆசிரிக்கப்பட்டதுக்கும் தேவனிடத்தில் கிருபை பெற்றதுக்கும் கர்த்தர் அவளோடு இருப்பதற்கும் அவள் ஆண்டவருக்கு தன்னை தாழ்த்தினாள். இந்த தாழ்த்தல் ஆண்களுக்குள் இல்லை, வரணும். அதான் பெரிய ஆசீர்வாதம். ஆண்கள் பெண் இருபாலர் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்பம் புசியத்தில் 5000 பேர் போட்டிருக்கும். அப்போ பெண்கள் புசிக்கலையா? ஆம்பளை பூரா சாப்பாட்டு வேலை தான். கரெக்டாக சாப்பாடு நேரத்தை வரும், சாப்பிடுவோம். அந்த கிச்சனுக்குள்ளே வேலையை செய்ய மாட்டோம். உங்களுக்கு விவரம் தெரியல பாஸ்டர், என் மனைவிக்கு நான் தான் செஞ்சு போகிறேன், உங்களுக்கு தெரியுமாங்கிற ஆம்பளைக்கு அழுகிற சில காரியம் எனக்கு தெரியுது. கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசிரிப்பார். நீங்கள் ஆண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவர்கள், மனைவினால் ஆசிரிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு பாக்கி நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லு பாருங்க, தன்னை தாழ்த்தினால் மரியாள், தன்னை தாழ்த்தினபடினால் வேதம் சொல்லுது தாழ்மை உள்ளவருக்கு தேவன். இப்போ ஏன் வந்துச்சா, அவள் தன்னை தாழ்த்தினால் மரியாள். அதனால் அவள்கிட்ட ஒரு திட்டம் வருது. என்னது? இந்த உலகத்துக்கு இரட்சகரை மீட்பரை பெற்றெடுக்கிற தாயாக தேவ திட்டம் வருகிறது. உன் மேல தேவ திட்டம் முதல் அழிவில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றும்படியா கிருபை வந்திருக்குது. நோவாக்கு வந்தது போல இப்போ இரட்சகரை இந்த உலகத்துக்கு தருவதற்கு கிருபை வந்திருக்கிறது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுக்கணும் இந்த உலகத்துக்கு. நம்ம மரியாள் கொடுத்தாள். உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால அப்படின்னு. என்னைக்கு பார்த்தாலும் மாலு சொல்லுவாங்க, இந்த பொம்பளைனால தான் எங்கள் பாவமே வந்துச்சு, ஏவாள்னால தான் எங்கள் பாவம் வந்துச்சு அப்படின்னு. ஆம்பளை எங்கேயா போனேன்? அவளை விட்டு போட்டு போய் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவா? சர்பத்தோடு தான் பேசிட்டுப்பா. நீ பொண்டாடிட்டு பேசாமல் யார்கிட்ட பேசுகிற? இவா புருஷன் பேசாமல் ஊர் பூரா பேசுகிறா. இருக்கா இல்லையா நம்ம குடும்பங்களில்? விசுவாச பிள்ளை நான் தப்பான அர்த்தம் சொல்லலை. அந்த பேச்சுங்கிறது அன்பு. அதாவது நீங்கள் தப்பாக உடனே அவங்க அப்படிலாம் போயிடாதீங்க. நான் ஒரு நார்மலாக பேசுகிறேன். மனைவி கிட்ட சிரிச்சு பேச மாட்டான், அடுத்த மம்மிட்ட சிரிச்சு பேசுவான். அந்த அம்மாவுக்கு பாடா அவனை மவனை அப்படின்னு சொல்லி அந்த குக்கர்லேயே மண்டையில் போகிற காத்துருக்கும். அந்த அம்மா புருஷனை விட்ட பேசிட்டு இருக்கும், வாடி மவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் சில அருமையான ஆயுதங்களோடு காத்திருப்பார்.
பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடுவார். அந்த கொஞ்ச நேரத்தில் அனல் மூடும் பாருங்க, அக்கினி பறக்கும் பாருங்க. ஒரே பேருந்து பரிசுத்தார் வந்து அந்த இடம் அசைந்தது. இவர்களுக்கு அந்த வீடு பூரா அசையும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அடி பார்ப்பேன், ஏன்னா அசை உண்டா இருக்குதுன்னு. சில பேர் டிவி சத்தம் வச்சிருவான், வெளியே கேட்கக்கூடாதுன்னு. கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, மரியாள் தேவனிடத்தில் கிருபை பெற்றிருந்தாங்க. அவங்க ஏவல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே பாவம் வந்தது. மரியாள் கீழ்ப்படிந்தனாலே ரட்சிப்பு வந்தது. மரியாள் தேவத்திற்கு ஒப்பு கொடுத்தா. இவன் மேன்மையா இருக்க விரும்பினான், தன்னை பெருமையா கருதணும், நான் தேவனை போல் ஆயிரணும். ஆல்ரெடி தேவனா தான் இருக்கிறார், தேவசாலை படைக்கப்பட்டார். தேவரை போல் ஆயிரம் நினைச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுக்குள்ள பெருமை வந்தோடனே தேவன் விளக்கன கனியை புசித்தாள். இப்போ இந்த அம்மா தன்னை தாழ்த்தினபடினாலே நிந்தை அவமானம் சுமக்கணும். யூதர்கள் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதி ஆகிட்ட சும்மா விட மாட்டாங்க, கல்லெறிஞ்சு கொண்டு விடுவாங்க. யூத மறுபடி கல்லெறிஞ்சு கொல்லணும். இப்போ இந்த அம்மா கர்ப்பவதி ஆகிட்டா, எவ்வளோ பாடுகள் இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. அப்போ இயேசுவை நீ வெளிப்படுத்துவதற்கு, இயேசு இந்த உலகத்தை கொடுப்பதற்கு நீ பாடுகளை அனுபவிக்க வேண்டும், அவமானங்களை அனுபவிக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, இத்தனையும் சகித்து நீ தாங்கி இயேசுவை தருவதுக்குத்தான் கிருபை பெற்றிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் வர பிரச்சனை, போராட்டம், வேதனை, அவமானம், நெருக்கம், இன்னல், துன்பம் எல்லாத்தையும் தாங்கி இயேசு வெளிப்படுத்த முடியுதான் தேவ கிருபை வந்திருக்கு. பிரச்சனை வந்தோன்னு ஐயோ இந்த சபை ஆகாது, இந்த தெய்வம் ஆகாது, இந்த கடவுள் ஆகாது, இந்த நீ பைபிள் வாசிக்க மாட்டேன், இனி ஜெபிக்க மாட்டேன், அது பிசாசின் தந்திரம். பிசாசின் தந்திரம் நம்ம கவனமாக இருக்கணும். காரணம், பிசாசின் தந்திரங்கள் நம்ம அறியாதவை அல்லவே பவுல் சொல்லுகிறாரு. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தருவதற்கு கிருபை நினைச்சுன்னா நமக்கு ஒரு கிருபை உண்டாயிருக்கு. போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன சுவிசேஷம்? இயேசு நல்லவர், உன் பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி இயேசுவை நீ அறிவிக்கிற. அவன் இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக மட்டும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் அப்படின்னா நமக்குள் ஒரு கர்ப்பவேதனை உண்டாகுது, அந்த கிருபை உருவாக்குது. ஆத்மா பாரம், அந்த ஆத்மா பாரம் வந்தால் தான் நீ ஆத்மா ஆதாயம் பண்ண முடியும். ஒரு ஆத்மா பாரத்தை ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்த முடியாத காரணம் உனக்கு பாரம் இல்லை. உன் சட்டி சொத்தவே பார்த்துருக்குற, என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம் என் பொழப்பு என் வாழ்க்கை. தேவன் அப்படி விரும்பவே இல்லை. தேவனுக்கு நேரம் ஒதுக்கி பாரு, தேவனுக்கு டைம் ஸ்பெண்ட், வேலை நிறுத்து ஆண்டவருக்காக. நீ அப்படியே திடீர்னு கொரோனா வந்துச்சு, அப்போ என்ன பண்ண? வேலைக்கு போய் சம்பாரிச்ச, உன்னை போசிக்கல, உன்னை காப்பாற்றல, உன்னை ரட்சிக்கல. ஒரு பர்சனல் மீட்டிங் லீவ் பண்ண, ஐயோ முடியாது, வேலை பிரச்சனை, தொழில் போயிடும், காசு போயிடும், சம்பளம் போயிடும். இயேசு போயிடுவாரு உன்னை விட்டு, உன் ஜீவன் போயிடும், உன் சுகம் போயிடும், உன் ஆரோக்கியம் போயிடும். அப்ப என்ன பண்ணுவ? இப்படிலாம் பயமுறுத்தாதீங்க பாஸ்டர், முதலே பயந்த சபைக்கு வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தல. இதுதான் உண்மை. கிருபை போயிடுச்சுன்னா நிர்மூலமாக்குற சக்தி வந்துருமா இல்லையா?